எப்பவாவது சிவப்பு கலர்ல வரும் அப்படின்னா, எப்படி பெண்களுக்கு மாதவிலக்கு நடக்குதோ, அதே போல அன்னை காமாக்யாவிற்கும் மாதவிலக்கு நடக்கும். அது எப்பன்னா வருஷத்துல 3 நாள். எவ்ரி மந்த் இல்ல. வருஷத்துக்கு 3 நாள் நடக்கும். அது ஜூன் மாதத்துல நடக்கும். அதுக்கு அம்புபாச்சி மேளா அப்படின்னு பேரு. இந்த அம்புபாச்சி மேளா நடக்கும் பொழுது, லட்சக்கணக்கான மக்கள் அங்க ஒன்று கூடுவார்கள். சாதாரணமாவே நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த கோவில் மூடி இருந்தா நம்ம போமாட்டோம். ஆமா. மூடி இருந்தா நம்ம இப்ப சாமி பார்க்காம நம்ம எதுக்கு அந்த கோவிலுக்கு போறது அப்படின்னு நினைப்போம். ஆனா, அம்புபாச்சி மேளா 3 நாட்களும் காமாக்யா தேவியினுடைய கோயில் மூடிதான் இருக்கும். ஆனா மூடி இருக்கிற கோவிலுக்கு முன்னால ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல கூட்டம் இருக்கும். ஏன்னா அப்ப அந்த நேரத்துல நாம ஏதாவது மந்திர உச்சாடனம் பண்றோம் இல்ல நாம தபஸ் பண்றோம் அப்படின்னா அது பல மடங்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சாதுக்களும் சன்னியாசிகளும் நம்புறாங்க. அதனால எங்கிருந்து எல்லாமோ சாக்தத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய மந்திரம் சித்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்மையான ஆன்மீகம் தேடி, ஏன்னா மோட்சத்தை தேடி, இந்த பிறவி நம்மளுக்கு மோட்சத்திற்கானது. மோட்சத்தை தேடி வருபவர்களும் முக்தியை நாடுபவர்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க 3 நாட்களும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். அந்த நேரம் அம்மாவுக்கு மாதவிலக்கு இருக்கு அப்படின்றதுனால நடை சாத்தி இருக்கும். பிரம்மபுத்திரா நதியே கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் மிக அற்புதமான திருவிழா. அது கொண்டாட்டம். அம்புபாச்சி மேளான்றது கொண்டாட்டம்.